சமூக சூழலில் எத்தனையோ பேர் எளிமையாக மறைந்து வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படி ஒரு எடுத்துக்காட்டான பெருவாழ்வு வாழ்ந்த தோழர் தான் ஆணைமுத்து. அவருடைய பெருமையை, அவருடைய கொள்கையை உள்வாங்கி முழுமையாக இந்த தமிழ் சமூகம் ஆதரிக்கவில்லை. அதையும் நம்ம முதல்ல பார்த்துக்கணும். இன்றைக்கு 3 விதமான இந்திய சிக்கல்களை ஒன்றுக்கொன்று எதிராக பார்க்கிற பழக்கம் இன்றைக்கு இருக்கிறது. மார்க்சியம் அது இனங்களுக்கு எதிரானது, வர்ணசாதி பிரச்சனைக்கு எதிரானது என்றெல்லாம் மாறுபட்ட பல்வேறு கருத்துகள் இன்றைக்கும் நிலவுகின்றது. தமிழ்னு பேசினா திராவிடத்துக்கு எதிர், தமிழ்னு பேசினா மார்க்சியத்துக்கு எதிர் என்ற ஒரு கருத்தெல்லாம் இன்றைக்கு இருப்பதைப் போல அன்றைக்கும் அவர் காலத்தில் இருந்த நேரத்தில் ஒரு அருமையான சுய சிந்தனையாளராக மார்க்சியத்தையும் திராவிடத்தையும் தமிழேத்தியம் இணைத்து செயல்பட்ட ஒரு பெரும் தலைவர் ஆணைமுத்து என்பதை நாம் இங்கே பார்க்க வேண்டும். அது ரொம்ப மிக முக்கியமானது. அதை உணர்ந்து அவரோடு இருந்த தோழர்கள், எண்ணற்ற தோழர்கள், அவர்களை போன்ற அப்பழுக்கற்ற தோழர்களை பார்க்கவே முடியாது. ஆனால் அவர்களை உரிய அளவுக்கு இந்த தமிழ் சமூகம் ஆதரித்திருக்கிறதா? வெட்கங்கட்ட நிலையும் நாம் பார்க்க வேண்டும். ஒரு முகிலன் இருக்கிறார், தமிழேந்தி இருந்தார், தில்லைவனம் இருந்தார், கலசம் இருந்தார், இருக்கிறார். இப்போ பெரியசாமி போன்றவர்கள், இப்போ வல்லவன் போன்றவர்கள், ஏராளமான தோழர்கள். இந்த தோழர்கள் எல்லாம் அற்பழுக்கற்ற உழைப்பை செலுத்தியவர்கள். அவர்களை உரிய அளவுக்கு நாம் ஆதரித்தோமா, ஆதரிக்கிறோமா, ஆதரிக்கிற உணர்ச்சியை பெற்றிருக்கிறோமா என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். நான் 2 செய்திகளை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். 2 போராட்டங்கள். நம்ம எத்தனையோ செய்தி சொல்லலாம். தமிழ்நாடாக இருக்கட்டும், இந்தியாவுக்கு இருக்கட்டும், சிறு சிறு அமைப்புகள் செய்கிற செயல்கள் தான் பெரும் தீயாக பேரமைப்புகளை சென்றடைகிறது. அது நீண்ட காலம் பொறுத்து நடைமுறைக்கு வருகிறது. இன்றைக்கி தமிழ் தேசியம்னு பேசுகிறோம். 90ல் தமிழ் தேச தன்னுரிமை மாநாடு நடத்தணும். சுபவிலாம் அதில் அந்த குழுவிலே வரவேற்பு குழு என்று நாங்கள் இருந்தோம். திருவள்ளிக்கேணியில் போய் தீநகரில் போய் ஒரு வசூலுக்கு 18 பேர் கூடணும். அந்த பெரியார் சிலை எதிர 18 பேரும் ஒரு 3 மணி நேரம் வசூல் பண்ணோம். பனகல் பூங்காவில் போய் எண்ணி பார்த்தோம், 380 ரூபாய் வந்தது வசூல். அதை விட கொடுமை, அந்த துண்டறிக்கை கொடுக்கும்போது எங்களுக்கு தமிழே தெரியாதுன்னா தமிழ்நாட்டில். இன்றைக்கு தமிழ் தேசியம் என்ற சொல்லாத ஆளே கிடையாது. கஷ்டப்பட்டு தான் அது வந்திருக்குது. அப்படி இருக்க ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் போராட்டங்களை சிறு அமைப்புகள் தான் முன்னெடுக்கின்றன. ஆணைமுத்து மண்டல் குழு அமைப்பதற்கு மட்டுமல்லாமல் மண்டல் குழுவை நடைமுறைப்படுத்துவதற்கு 85லே ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினார். அந்த ஆர்ப்பாட்டத்தில் தான் நான் முதல்ல போய் நாங்கள் இருந்த MCP மூலம் கலந்துக்கிட்டோம். அதன் பிறகு சங்கரமடம் என்பது மண்டல் குழு பரிந்துரை அமலாக்கிய போது அந்த சங்கரமடம் பார்ப்பன தலைமை பீடம் என்ற வகையில் இந்தியாவிலேயே மடத்தை எதிர்த்து முதல் போராட்டத்தை காஞ்சிபுரத்தில் தான் நாங்கள் நடத்தினோம். மாப்பே போக்கா தோழர்கள், திராவிட கழக தோழர்கள், நாங்கள் இன்றைக்கு கூட சொல்லுவோம், தமிழ்நாட்டிலேயே அனைத்து அமைப்புகளும் ஒருங்கிணைந்து ஒரு தோழமையாக செயல்படுகிற ஒரே ஒரு காஞ்சிபுரம் தான். பல கட்சி நாங்கள் இருக்கலாம், அதுக்கு நாங்கள் வரவேற்கிறோம். நாங்கள் முன்னோடின்னு வச்சுங்க. பிறகு அது வரவேற்கிறோம். இது வளரணும், வளர வேண்டும். அப்படி அந்த 90லே அந்த சங்கரமட முற்றுகை போராட்டத்தை நடத்திய போது நம்முடைய கோபால், கிருஷ்ணன் போன்ற தோழர்கள் எல்லாம் இதில் போராடணும். அப்போது சங்கரமடம் ரவுடிகளை வைத்து, வடிவேல் என்கிற ரவுடியை வைத்து எங்களை தாக்குவதற்கு முயற்சி செய்தார்கள். அந்த போராட்டம் என்பது ஒரு பெரும் போராட்டமாக மண்டல் கழு நடைமுறைப்படுத்த வந்தபோது நடத்தி, கிட்டத்தட்ட கலைஞர் ஆட்சி எங்களுக்கு பெரும் ஆதரவாக அந்த ஆட்சியில் இருந்தார்கள். ஆனாலும் காவல்துறை பார்த்திங்கன்னா அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை பெரும் நடவடிக்கை எடுக்கவில்லாட்டும் கூட மிக கடுமையான ஒரு சூழலில் கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் கைதானோம். பெரிய செய்தியாக அது மாறியது. இது சங்கரமடம் அடியாள வைத்து அடித்தது மட்டுமல்ல, சங்கரமடம் என்ன செய்ததுன்னா, யாரெல்லாம் தங்களை எதிர்க்கிறார்களோ அவர்களை அடையாளப்படுத்தி பழிவாங்க வேண்டும் என்று 1991ஆம் ஆண்டு ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தபோது விடுதலை புலிகளை ஆதரிக்கிறோம் என்று குற்றஞ்சாட்டி நாங்கள் ஒரு கூட்டத்திற்கு, பெரியார் பிறந்த நாள், விடுதலை புலி தடை கண்டித்து ஒரு தெருமுனை கூட்டம் நடத்துவதற்காக அனுமதி தந்த நிலையில் கூட்டமைப்பினுடைய பொறுப்பாளர் என்று நான் அனுமதி தந்தேன். அப்படி தந்தபோது பழிவாங்கும் நோக்கத்தோடு தமிழ்நாட்டிலேயே விடுதலை புலிகளை ஆதரிக்கிறோம் என்பதற்காக முதலில் கைது செய்யப்பட்ட ஊர் காஞ்சிபுரம். அதையும் மறந்துடாதீங்க.
ஆனால் நாங்கள் 90 கைதானோம், 87லையும் ஈழப்பச்சுங்க சிறைக்கு போயிருக்கோம். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அதுலேயும் மாப்பிய போத்தோழர்கள் கோபால், கிருஷ்ணன் போன்றவர்கள்லாம் கைதானாங்க. மண்டல் கூடும்போது நடராஜன் சிறைக்கு போனார். இன்றைக்கு ஈழத்தை பற்றி பேசுகிறவனை, வெறும் பேச்சு பேசுகிறவனை நாம் ஆதரிக்கின்றோம். உண்மையான போராட்டவாதிகள், இந்த சோலைப்பிரியெல்லாம் இருக்காங்க, அதெல்லாம் 40 வருஷம் 50 வருஷம் எவனுக்குமே தெரியாதுக்கிறான். அது மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு 100-200 பேர் இருக்கிறான். அதாவது இந்த சமூகத்தில் நாம் இந்த கூர்மையாக உழைக்கின்றவர்களை அடையாளப்படுத்துவது, அந்த கருத்தோட்டமாக நாம் வளர்வது, நம்ம தலைவராக சொல்றதில்லை, இந்த கருத்துக்கு பின்னால் ஒரு 100 பேர் 50 பேர் திரள்வது என்கிற தன்மையை நாம் உருவாக்க வேண்டிய தேவையும் அவசியம் இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட இங்கே அந்த தன்மை என்பது இல்லாது இருப்பதையும் நாம் பார்க்கின்றோம். அப்படி சொன்ன கொள்கைக்கு, அதாவது நேர்மையாக அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த துடிப்பு மிக்க தோழர்களை கொண்டதாக மாப்பேபோக்கா இருக்கிறது. அப்படிப்பட்ட தோழர்கள் கண்டுணர்ந்து அவர்களை ஆதரிக்க வேண்டிய கடமை ஒவ்வொருத்தருக்கு இருக்குது. அந்த கடமையிலிருந்து நாம் எந்த அளவுக்கு விலகி இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் பார்க்க வேண்டியது. இன்னொரு செய்தி, ஆணைமுத்து ஐயா அவர்கள் அவருடைய அந்த தொகுப்புகளை, பெரியார் தொகுப்புகளை கொண்டு வரலனா இன்னைக்கு மாதிரி இன்னும் 10,000 மடங்கு அவதூறு பண்ணியிருப்பானுங்க. அப்படி வரலாற்றிலே தொலைநோக்கோடு ஒரு பெரும்பாடாக அதை செய்திருக்கின்றார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் பார்க்கணும். அதே போல் தமிழ் வழி கல்விக்காக ஒவ்வொரு மாதமும் மாதக்கணக்கிலே ஊர்வலம் போயிருக்கிறார்கள். பெரியாருடைய கருத்துக்களை மூட நம்பிக்கையாக அல்லது பெரியாரை கண்மூடித்தனமாக ஆதரித்தவர்கள் ஆணைமுத்து. பெரியாருடைய மொழிக் கொள்கையிலே பிழை இருக்கிறது என்று பகிரங்கமாக சொல்லியிருக்கின்றார்கள். அது அப்படி ஒரு அறிவுபூர்வமாக தேவையான கருத்துக்களை எளிய தன்மையோடு, அவரை போன்ற ஒரு எளிமையான வாழ்க்கை உலகத்தில் யாராலுமே வாழ முடியாது. அப்படிப்பட்ட எளிய மனிதர்களின் கருத்துக்களை வளர்ப்பதற்கு இந்த ஆணைமுத்தின் நூற்றாண்டிலே ஒவ்வொரு ஊரிலும் 100 பேரையாவது சேர்க்கணும். நானும் தொடர்ந்து சொல்லிங்கிறேன், சேர்க்கலைன்னா ஒரு அமைப்பு வளராது. நாம் சேர்த்து, அதாவது இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் எப்படி போலிகள் நமக்கு மேலோங்கி இருக்கிறார்களோ, இந்த போலிகளை எதிர்த்த கொள்கையாளர்களும் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். இந்த கொள்கை அடிப்படையிலே நாம் தொடர்ந்து, நமக்குள் கட்சிகள் இருக்கலாம், ஆனால் கருத்தின் அடிப்படையில் ஒரு ஒற்றுமையை வளர்த்தெடுக்க வேண்டும். அந்த ஒற்றுமையின் மூலம் சங்கிகள் மட்டுமல்ல, எந்த சனாதன சக்தியும் நம்ம ஒன்றும் பிடுங்க முடியாது. இந்தியாவுக்கு தமிழ்நாடு கண்டிப்பாக சாவுமணியாக இருக்கும் என்று சொல்லி நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.